ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோடு இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறோங்க. இது சாயங்கால டைமில் கூட சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணுங்க. நான் அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். போதும், இந்த அளவுக்கு நான் கம்மியாக தான் செஞ்சு காட்ட போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வரேன் நான். இப்போ இது தேங்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, வடிகட்ட முடியாது. இப்போ நம்ம இது வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அரைச்ச தேங்காய் வடிகட்டிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணவே எல்லா பாலும் வெளியில் வந்துடுங்க. பாருங்கள், தேங்காய் பால் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இது எடுத்து நம்ம இப்போ சைடில் வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1 கப் ரவை போடுறேன் நான். இந்த அளவுக்கு போதும். 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அரைச்சிட்டு வரேங்க பவுட்ரு மாதிரி. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி அரைச்சிருக்குறேங்க. இப்போ நம்ம அரைச்ச ரவாலே நாட்டு சர்க்கரை 3 டீஸ்பூனுங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துறதில்ல, கம்மி சேர்த்துனாவே போதுங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இப்போது இது இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதில் நம்ம இப்போது எதுவும் சேர்க்குறது தேவையில்லை. நான் இன்னும் மிச்சம் வச்சுருந்தேன் தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிட்ருக்குறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தட்டில் தாங்க ஊற்றி வைக்க போகிறேன். நான் தட்டை ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் வச்சிட்ருக்கிறேன். நெய் போட்டுக்கலாங்க. நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். நெய் தேய்ச்சாச்சுங்க தட்டில். நம்ம கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டி பசங்க நல்லா சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது கூட. வறுக்காம எள்ளே சேர்த்துக்கோங்க. போதுங்க, இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச ரவாது ஊற்றிக்கலாங்க. ஒரு தட்டுக்கு தாங்க வரும். ஊற்றிடுறேன் எல்லாத்தையும். பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இது மேலே துருவி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறோங்க. அங்கங்கே நல்லா தெரியும், பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க. போதும் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுக்கணுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது. இது எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.